ஹலோ ஃப்ரெண்ட், இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இல்லாமல் குலாப் ஜாமுன் நல்லா குண்டு குண்டாக வீட்டில் இருக்கிற மில்க் பவுடர் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு நம்ம மாவு பிசைகிறப்பவும் நல்லா வறுக்கிறப்பையும் நம்ம கவனமாக இருக்கணும். ரொம்பவும் வறுத்துடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ப்ரௌன் கலரில் வறுக்கணும். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து 3/4 கப்பு பால் பவுடர், சரியா? அளவுலாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சொதப்பிடும். 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கணும். பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும், பேக்கிங் சோடா கிடையாது. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது, குலாப் ஜாமுன் நல்லா உடஞ்சிரும். 1/4 கப்பு பால் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும், அதிகமாகவும் ஆகாது, கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. 1/4 கப்பு பால், சுட வச்ச பால் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சூப்பரான சாஃப்டான டஃப் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, லைட்டாக பிசைஞ்சாலே போதும். நம்மளுக்கு சூப்பரான குலாப் ஜாமுன் கிடைக்கிறதுக்கு சின்ன சின்ன பாலாக உருட்டி நம்ம மெதுவாக ப்ரெஸ் கொடுத்து உருட்டணும், ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. எல்லா பாலும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி நம்ம ஓரமாக வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சர்க்கரை வரும். 2 கப்பு சுகர்னால் 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லாட்டி அடியில் சர்க்கரை கேரமலைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ வீட்டில் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கலர் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நம்ம பாகுப்பதம் ரொம்ப முக்கியம், அது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா கையில் எடுத்து நம்ம தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். 1/2 கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணோன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் நம்மளுக்கு ஓகே. ரொம்ப கெட்டியானால் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் நல்லா ஊறி வராது. வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதே அளவுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ குலாப் ஜாமுனை மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி விடுங்க, இல்லாட்டி ஒரு சைடில் சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் ஆயிரும், மற்ற சைட்லாம் படாமல் இருக்கும். அதனால் ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணுறதுலேயும் நம்மளுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் குண்டு குண்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளாருக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயும் கவனமாக இருக்கணும். கேஸை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணால் சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் ஆயிரும், ஆனால் உள்ளார்க்க நம்மளுக்கு நல்லா வேகாது. குலாப் ஜாமுன் ஊறுறப்போ நம்மளுக்கு உள்ளார்க்க மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவராக ஃப்ரை பண்ணால் நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடணும். கரெக்டாக ப்ரௌன் கலரில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனும் கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் போடுறப்போ கொஞ்சமாக ஹீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சமையலில் நம்மள ஆறிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற குலாப் ஜாமுனை அதில் சேர்த்துக்கலாம். குலாப் ஜாமுனை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறமா மினிமம் நம்மளுக்கு 2 ஹவர்ஸ்னாச்சு ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பர் சாஃப்டான குலாப் ஜாமுன் கிடைக்கும். சுகர் சிரப் ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற குலாப் ஜாமுனை இதில் சேர்த்துக்கலாம். நீங்களும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் டிக்டாக்னு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.